Hi people, welcome to this video. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பைஸ்ஜெட் கம்பெனியோட அனாலிசிஸ் பற்றி தான். ஸோ ஸ்பைஸ்ஜெட் ஒரு ஏவியேஷன் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஒரு ஏர் ஃப்ளைட் கம்பெனி இவங்க, ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 20 இயர்ஸாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 ஃப்ளைட்ஸ் டெய்லி டேக் ஆஃப் ஆகுது, ஓகே. அண்ட் 48 டெஸ்டினேஷன்ஸ் வித் இன் இந்தியா வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் அண்ட் கார்கோ அப்படின்ற ரெண்டு விஷயத்துலையுமே இவங்க இருக்கிறாங்க, ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகோ ஏர்வேஸில் நம்ம பார்த்தோம், ஓகே. ஸோ அந்த கம்பெனியோட கான்செப்ட் தான் இதுக்குமே. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான், ஓகே. அதுதான் இதோட மேஜர் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து இந்த இந்த ஜெட்ஸை இந்த ஃப்ளைட்ஸை வாங்குறது வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஓகே. ஸோ மோஸ்ட்லி கம்பெனிஸ் வந்து கடன் வாங்கி தான் வாங்குவாங்க. அப்போ கடன் வாங்குறாங்கன்னா கடன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் மூணாவது வந்து இந்த கம்பெனிகளுக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன், ஓகே. அதாவது இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இதுங்க வந்து தேய்மானம் ஆகுங்க. ஸோ இது பார்க் பண்ணி வச்சிருந்தாலும் தேய்மானம் ஆகும், ஃப்ளைட் பறந்தாலும் தேய்மானம் ஆகும். ஆக மொத்தம் இது தேய்மானம் ஆகும், ஓகே. ஸோ இந்த மூணு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கே இது வந்து ஒரு டிராபேக், ஓகேங்களா. அப்போ இண்டஸ்ட்ரியை எதிர்த்து எந்த ஒரு கம்பெனியுமே வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுன்னு ரொம்ப 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 கஷ்டம், ஓகே. அதுதான் வந்து ஸ்பைஸ் ஜெட்டோட கஷ்டமும், ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட P&L பார்க்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ், இந்த கம்பெனில இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் லாஸ்டா இந்த கம்பெனியோட சார்ட்டும் பிரைஸும் பார்க்கலாம், ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து P&L போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எப்படி இருக்குன்னு, ஓகே. கன்சிஸ்டன்ட்டா ஹையரா போகணும், ஓகே. ஸோ நீங்க 10 இயர் சேல்ஸ் எடுத்தீங்கன்னா கூட 5500ல இந்த சேல்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 இயர்ஸ் முன்னால இந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னா, ஓகே. இது ட்ரெய்லிங் 12 மந்த் சேல்ஸ், ஓகே. லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல எப்படி இருக்கு சேல்ஸ்ன்னு நம்ம இந்த டேட்டா பார்க்கணும்னா நம்ம 2024 டேட்டா பார்த்தா கூட நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே. நீங்க இதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரெய்லிங் 12 மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இதுவும் வந்து 12 மந்த்ஸ் டேட்டா தான், ஓகே. என்னன்னா மார்ச் 25ல இது டேட்டா கொடுக்கல, ஓகே. வேற ஏதோ ஒரு மந்த் டைம்ல இது கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதையும் யூஸ் பண்ணல, ஏன்னா 12 மந்த்ஸ் தான், இதுலயும் 12 மந்த் தான் இருக்கு, ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க இங்க 5500 crores இருக்க சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே. கிட்டத்தட்ட 2024 தான் அது வந்து 7000 டச் பண்ணுது, ஓகேங்களா. 7000 இங்கெல்லாம் 8000 டச் பண்ணுது. ஆனா இது ஒரு கன்சிஸ்டன்ட்டா இருக்கான்னா இல்ல. பல இடங்கள்ல இது கீழ போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. அ இதுல நான் உங்களுக்கு மார்க் பண்றேன். ஸோ இங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லா மேல போகுது, மேல போகுது. ஓகே. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா, அது கீழயும் போயிடுச்சு, ஓகே. ஸோ நான் திரும்ப ஒரு தடவ மார்க் பண்றேன், ஓகே. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மேல இருக்கு, மேல இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, கீழ போயிடுது. கீழ இருக்கு. திரும்பி பார்த்தீங்கன்னா, திடீர்னு மேல வருது. ஓகே. மேல போகுது. நல்லா மேல போகுது, மேல போகுது. கோவிட் வருஷத்த நம்ம எடுக்கக்கூடாது, ஓகே. ஏன்னா அந்த இயர் 2 இயருமே வந்து அ இதுங்க சேல்ஸ் ரொம்ப மோசமா தான் இருந்திருக்கும், ஓகே. ஆனா இந்த 12,000 வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இது 12,000லேருந்து 2023ல இது ரொம்ப கீழ போயிருக்கு. திரும்ப அடுத்த வருஷமும் கீழ தான் இருக்கு. லாஸ்ட் 12 மந்த்ஸும் இது கீழ தான் இருக்கு. அப்பன்னா இது அ அ ரொம்பவே கீழ போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட்ல அஃபெக்ட் ஆனதா என்னன்னு தெரியல. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸே ரொம்ப சிவியரா கீழ போயிருக்கு, ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு எக்கானமி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் எக்கானமி பார்த்தீங்கன்னா 23, 24, ஓகே 25 இந்த 3 வருஷமும் நல்லா தான் நார்மலா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனா நல்ல நார்மலா பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து பெருசா இன்கிரீஸ் ஆகல. அதாவது கிட்டத்தட்ட அவங்களால அவங்களோட பழைய சேல்ஸ் 12,000 crore கூட வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்ண முடியாம இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுவே ஒரு ப்ராப்ளம். ஏன்னா ஜெட் ஏர்வேஸ் கம்பெனி நம்ம சாரி இண்டிகோ கம்பெனிய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சேல்ஸ் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்தது, ஓகே. அத கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு லோவா இருக்கு. ஸோ இன்டர்னலி சேல்ஸ் பண்றதே இந்த கம்பெனிக்கு ஏதோ ப்ராப்ளம் மாரி நமக்கு புரியுது, ஓகேங்களா. ஆ சரி. இப்போ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கன்ஃபர்ம்டா வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா இருக்கணும், ஓகேங்களா. இந்த கம்பெனிக்கு பாருங்க அ லாஸ் லாஸ் ஓகே. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்சம் பெட்டர் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட், அப்புறம் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட், ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லாஸ், ஓகே. திருப்பி ஒரு ஹை, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டவுன், ஓகே. திரும்பவும் ஒரு டவுன், ஓகே. இன்னும் டவுன், இன்னும் டவுன் அப்படின்ற மாரி இது போயின்னே இருக்கு. இன்னும் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆயிருக்கு, ஓகே. ஸோ நம்ம இப்படி பாக்ஸ் போடுறத விட நமக்கு என்ன புரியுதுன்னா, இது வாலடைலா இருக்கு, ஓகே. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டே வாலடைலா இருந்ததுன்னா, ஓகேங்களா. நெட் ப்ராஃபிட்ன்றது ஒண்ணுமே இல்லாம போயிடும், ஓகே. கம்ப்ளீட்லி லாஸ்ல இருக்கும். இந்த கம்பெனிக்கு லாஸ்ட் இந்த இயர்ல எவ்வளோ வருஷம் லாஸ் பாருங்க, ஓகே. லாஸ்ட் நம்ம ரொம்ப வருஷம் கூட பார்க்க வேணாம். நம்ம கோவிட்க்கு அப்புறம் 22ல இருந்தாவது நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது அது ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆன ஒரு வருஷம் தான், ஓகே. இல்லன்னா நம்ம 20 எனக்கு தெரிஞ்சு 23 அப்படின்ற இயர்ல இருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே.
அங்கேயும் லாஸ் தான் இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் லாஸ் தான். இப்ப லாஸ்ட் இருக்க 12 மந்த்ஸும் லாஸ் தான். எப்பவுமே இது கம்பெனி லாஸ்லயே இருக்கு. ஓகேங்களா? எப்போது அது இந்த கம்பெனி எப்போ ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்றது தான் ஆச்சரியமாவே இருக்கு. இந்த கம்பெனி எப்போ ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்னா, ஓகே இங்க மார்க் பண்றேன் உங்களுக்கு கிரீன்ல. இந்த இடத்துல மட்டும் தான் இந்த கம்பெனி ப்ராஃபிட்டே பண்ணியிருக்கு. ஒரு 3 இயர்ஸ். மத்த எல்லா வருஷமும் இது வந்து லாஸ்லயே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்ளோ வருஷம் லாஸ் பண்ண ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதுக்கு மேல பண்ணா இதுக்கு பேரு டர்ன் அரவுண்ட் அப்படின்ற மாரி சிச்சுவேஷன்க்குள்ள போயிடும். டர்ன் அரவுண்ட்னா, அ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சேல்ஸ் கம்மியா இருக்கு. இவங்க நெறைய மேசிவா இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி, மார்க்கெட்டிங் பண்ணி, நல்ல எம்ப்ளாயீஸ போட்டு, எல்லாம் புஷ் பண்ணா மட்டும் தான் இந்த சேல்ஸ இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த சேல்ஸ் இன்கிரீஸ் ஆனா தான், இங்க ப்ராஃபிட்டாவது அவங்க காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா, நமக்கு இந்த நம்பரே நமக்கு லாஸ்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்றதுக்கே இல்ல. ஓகே. திரும்பவும் இவங்களோட யூனிக் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிங்க அ அ அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வட்டி கட்டணும். அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இது டெப்ரிஷியேட்டும் ஆகுது. ஓகே. ஸோ இதுவும் 2 செக் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்து கடன் வாங்கியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பாரோயிங் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அ அ நம்ப வந்து இந்த இயர் எடுத்துக்கலாம். மார்ச் 24 எடுத்தீங்கன்னா, அதான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பாருங்க, இங்க வந்து கிட்டத்தட்ட 5400 crore கிட்டத்தட்ட பாரோயிங்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்க. ஓகே. ஸோ நீங்க இந்த இடத்துல போனீங்கன்னா, ஓகே. அ ஓகே நம்ப இந்த 2 டேட்டா எடுத்துக்கலாம். இதையும் ஆ இதுவும் எடுத்துக்கலாம். 2 டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இங்க இதுக்கு பாரோயிங்ஸ் பார்க்கலாம். 462 crore வட்டி கட்டியிருக்காங்க. எவ்வளோ பாரோயிங்ல? பாரோயிங் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5300 crore பாரோயிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு அவங்க கட்டின வட்டி மட்டுமே 462 crore. கிட்டத்தட்ட 9% கிட்ட கட்டியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் ஓகே. டெப்ரிசியேஷன் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இவங்க வாங்குன கடன பார்க்கலாம். கடன் ஒரு கம்பெனி வாங்கக்கூடாது. அதுவே ஒரு கெட்ட விஷயம். அந்த கடன் ஏறவே கூடாது. அது அத விட கெட்ட விஷயம். இந்த கம்பெனி பாருங்க, அ இங்கெல்லாம் வந்து கடன கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா ஸ்டெடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கோடியிலருந்து 1500 கோடி வரைக்கும் ஸ்டெடியா கடன் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டெடியா கடன் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா வந்து அட்லீஸ்ட் இந்த இயர்லருந்து பரவால்ல. இந்த இயர் 1500 கோடியிலருந்து 1000 கோடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடன அடைச்சிருக்காங்க. அதுவரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஆனா எங்க இது ரொம்ப கெட்ட விஷயம் ஆகுதுன்னா 22 ஓகே. 22ல மேசிவான ஒரு கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன கொஞ்சம் கொஞ்சமா தான் அடைச்சு நிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அடைக்கிறாங்கன்றதே பெரிய விஷயமா இருக்கு இந்த கம்பெனி. ஏன் இது பெரிய விஷயம்னா, ஒரு நஷ்டமாகக்கூடிய கம்பெனி. இந்த இயர்லாம் பாருங்க நஷ்டம், 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 நஷ்டம் எல்லாம் லாஸ். லாஸ் ஆவற ஒரு கம்பெனி பாரோயிங்ஸ அடைக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். எப்படி? உங்க கம்பெனியும் லாஸ் பண்ணும். நீங்க வந்து கடன் ஆக்சுவலி அந்த கம்பெனி நடத்துறதுக்கு வாங்கணும். இந்த கம்பெனி பாருங்க ஆப்போசிட்ல போகுது. லாஸ் ஆகுது. ஆனா வந்து கடன அடைக்கிறாங்க. அப்ப அந்த பணம் எங்கேருந்து வந்தது? அதுதான் கொஸ்டின் மார்க். எங்கேருந்து அந்த பணம் வந்தது? கரெக்ட்டுங்களா? ஏன்னா இந்த இடத்துல இது கம்மியாச்சுன்னா, வேற எங்கேருந்தோ ஒரு பணம் வந்திருக்கணும் நமக்கு. பணம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கலாம். பணம் எங்கேருந்து வந்ததுன்னா, இவங்க வாங்குன ஃப்ளைட். ஃப்ளைட்டுங்கள என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ளைட்டா தான் இருக்கும். செக் பண்றேன். இதுல ஃப்ளைட்ன்றது வெஹிக்கிள்ஸ் ஓகேங்களா? ஸோ வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ல அ எப்படின்னு தெரியல. இந்த டேட்டா கரெக்ட்டா தப்பான்னே நமக்கு புரிய மாட்டுது. 2020 வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 crore இவங்க ஃப்ளைட் வாங்கிட்டாங்கன்னு போட்டுருக்காங்க. 10,000 crore இவங்க ஃப்ளைட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ளைட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வித்துருக்காங்க. ஓகே. ஃப்ளைட்டே இவங்க வித்துருக்காங்க. வாங்குன ஃப்ளைட்ட வித்துட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆ அ ஒரு ஒரு பொருள் பண்றதுக்கு 5 மிஷின் வச்சிருக்கிறோம். ஓகே. அதுலருந்து பொருள் பண்றோம். அந்த பொருள் வந்து போய் வித்து பணம் சம்பாதிச்சு நம்ம கடன் அடைக்கலாம். ஓகே. அந்த 5 மிஷின் வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அந்த மிஷினையே வித்து ஓகே. ஸோ ஒரு மிஷின் வித்தோம் இந்த வருஷம். அடுத்த வருஷம் ஒரு மிஷின், அடுத்த வருஷம் ஒரு மிஷின். மிஷினையே வித்திருந்தோம்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துல மொத்த கம்பெனியுமே எல்லா மிஷினும் இல்லாம போயிடும். அதுதான் இந்த கம்பெனி நடக்குது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபிக்கலி ஓகே. இவங்க டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அ மேசிவா இவங்களோட அசெட்ஸ் கீழ போயிருக்கு. அதாவது அவ்ளோ அசெட்ட அவங்க வித்துட்டாங்க. ஓகே. 8600 crore இருந்த ஃப்ளைட் அசெட்ஸ அங்கேருந்து 2200 crore அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. 6000 கோடி ரூபாய் அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த இயர் மட்டுமே பாருங்க. ஸோ இந்த இயர் பாருங்க. இங்க வந்து 7300 crore இருக்கிற கடன், இங்க வந்து 5300 crore ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ஆ இங்க இன்னொரு 400 2400 சொல்லலாமா? ஓகே. இல்ல நம்ம கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து அ போட முடியாது. ஓகே 73 மைனஸ் ஆ ஓ 53 அது ஒண்ணும் பெரிய நம்பர் மாரி இல்ல. 2000 கோடி ரூபாய் இங்க அடைச்சிருக்காங்க. எப்படி 2000 கோடி ரூபாய் அடைச்சாங்க அப்புட்ன்னா, இங்க பாருங்க இங்க 4000 கோடி ரூபாய்க்கு வந்து ஃப்ளைட் வச்சிருக்காங்க. அத 2500 கோடி ரூபாய் ஆக்கிட்டாங்க. அப்பன்னா ரெண் ஆ இந்த 2000 கோடி ரூபாய் கடன எப்படி அடைச்சிருக்காங்கன்னா, இந்த 1500 கோடி ரூபாய் வொர்த் ஆஃப் ஃப்ளைட் அவங்க வித்து, இதுல
கொஞ்சம் அடைச்சிட்டாங்க. இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ ஒரு வகையில கம்மி பண்ணியிருக்காங்க இவங்க. ஆனா எப்படி பண்ணாங்கன்றதே ஆச்சரியமா இருக்கு. ஓகே. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நெறைய ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணி ஓகேங்களா? இல்ல கடன வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேரா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியும் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் இங்க பாருங்க, இது ஒரு இந்த இடியாப்ப சிக்கல் சொல்லுவாங்க பாரு, அதுதான் இந்த கம்பெனி. ஓகேங்களா? இடியாப்ப சிக்கலும், ஸ்பைஸ் ஜெட்டும் ஒரே மாரி தான் இருக்கு. ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன். ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா கடன் வாங்கி ஃப்ளைட்ட வாங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்ட வித்து கடன் அடைக்கிறாங்க. ஓகே. ஸோ இது அது சும்மாவே இருந்திருக்கலாமே. அதுக்கு பத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே நீங்க கேட்கலாம். ஓகே. பத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாம். ஆனா, இருந்தாலும் கம்பெனி பாவம் ஏதோ ஒண்ணு பண்ணி நடுவுல மாட்டிக்கினாங்க. ஏன்னா, அது கோவிட் இயர்ன்னு நெனைக்கிறேன். ஆனா, இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைன்னா, மேசிவான கடன். ஓகேங்களா? ஸோ இந்த கடனை இந்த கம்பெனி அடைக்க முடியுமான்னா, வாய்ப்பே இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆகும்போது ஒரு கம்பெனி வந்து எப்படி இவங்க இதே மாரி ஃப்ளைட்ட வித்து, வித்து, வித்து கடன் அடைப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா கடைசியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் மொத்தம் இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா, ஓகே இங்க உங்களுக்கு மார்க் பண்றேன். இன்னும் இங்க ஃப்ளைட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வெறும் 2200 crore தான் ஃப்ளைட்டே இருக்கு. அத வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட இந்த கம்பெனியே இருக்காது. ஃப்ளைட்டே இல்லாம இந்த ஏர்லைன்ஸ் என்ன பண்ணும்? இதுவே வித்துட்டாங்கன்னா, ஓகே இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு இந்த கடன கம்மி பண்ணலாம். ஆனா அப்பவும் எதுவுமே இல்லாம இந்த மீதி இருக்க கடன என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனில இதுவரைக்குமே எக்கச்சக்கமான பிரச்சனைங்க இருக்கு. ஓகே. இதுவரைக்குமே எக்கச்சக்கமான பிரச்சனைங்க இருக்கு இந்த கம்பெனி. ஸோ இதோட சம்மரி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தத முதல்ல சம்மரைஸ் பண்ணிக்கலாம். 1 சேல்ஸ் கொஞ்சம் வாலடைலா இருக்கு. ஓகேங்களா? அத நம்ம முதல்ல நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு இங்க நான் உங்களுக்கு நோட் பண்ணிடுறேன். ஓகே. ஆ போல்டு போட்டுக்கலாம். கலர் வந்து ரெட் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இவங்களோட சேல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதுவே வாலடைலா இருக்கு. வாலடைல்னா மேல கீழ ஏறி இறங்குது. இவங்களோட ப்ராஃபிட் ஓகே. நெட் ப்ராஃபிட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுவாவது ஸ்டேபிளா இருக்குன்னா, ஓகே. மோஸ்ட்லி இது இந்த கம்பெனி லாஸ்ல தான் இருக்குது. ஓகே. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இது வாலடைலாவும் இருக்கு. ஒரு வருஷம் ஏறுது, ஒரு வருஷம் இறங்குது. இது வாலடைலாவும் இருக்கு. 3வது ப்ராப்ளம் நெட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ஓகே. நமக்கு அது தெரியணும். ஆனா இந்த கம்பெனியோட மிகப்பெரிய ப்ராப்ளம்னா, இது நெட் லாஸ்ல தான் இருக்கு. ஓகே. 3 விஷயத்த தவிர்த்து லாஸ்ட் 13 இயர்ஸ்ல இந்த கம்பெனி லாஸ்ல தான் இருந்திருக்கு போல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட்டே இல்ல இந்த கம்பெனி. இது லாஸ்ல தான் இருக்கு. நெட்டே லாஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த இண்டிகேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கம்பெனிய கிளியரா அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுது. ஓகே. இந்த பக்கம் போவாதீங்க அப்படின்றதான். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, டர்ன் அரவுண்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கடனெல்லாம் அடைச்சு, ஓகே இம்ப்ரூவ் பண்ணி, சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி, ஓகே எக்ஸ்பென்ஸ கம்மி பண்ணி, ஓகே இவ்வளோத்தையும் பண்ணி பண்ணி, ஓகே இந்த கம்பெனி மேல மேல கொண்டு வரலான்னு. ஆனா, இந்த வருஷம் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் நல்ல சீப்பரா இருக்கு. அந்த சீப்பரா இருக்கும்போதே இந்த கம்பெனி இப்படி ப்ராஃபிட் பண்ணியிருந்ததுன்னா, ஓகே சீப்பரா இருக்கும்போதே இப்படி ஒரு ப்ராஃபிட்ட பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ லாஸ் ஆவ க்ரூட் ஆயில் ஏறுச்சுன்னா இந்த கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும்னு பாருங்க. ஓகே. அப்ப இது ரொம்ப கஷ்டமா போயிடும் இந்த கம்பெனி நடத்துறதுக்கு. ஓகே. ஸோ மேசிவான லோன்ஸ், ஓகே மேசிவான லாஸஸ், ஓகே. அத தவிர்த்து அசெட்ஸ் கம்மியாயினே போகுது. இப்படியே கம்மியாயினே போச்சுன்னா, ஃப்ளைட் சேல் ஆனா அப்புறம் என்னத்த ஓட்டுவாங்கன்னு தெரியல இவங்க. ஓகே. ஸோ இவ்ளோ பிரச்சனைங்க இருக்கு இதுல. ஓகே. இந்த பிரச்சனைகள்ல ஓனர் என்னன்னு பண்ணான்னு வேணா பார்க்கலாம். ஓனருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓனர் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில ம் ஸோ 60% வந்து ஓன் பண்ணியிருக்காரு 2017ல. இப்போ லேட்டஸ்ட் டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா, 2025ல என்ன பண்ணியிருக்காருன்னா, 33% ஆகிட்டாரு. ஆக்சுவலி அவர் நல்ல ஒரு சூப்பரா பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த கம்பெனிய வித்துட்டாரு. ஓகே. புரமோட்டர் நல்லா வித்திருக்காரு. அப்ப யார் வாங்குனது அப்படின்னா எஃப்ஐஐ. எஃப்ஐஐ 5% கிட்ட 4% இருந்த எஃப்ஐஐ இப்போ அது 11% ஆக்கிட்டான். ஓகே. ஸோ அவங்க இதுல எதனா ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனா அது ரீட்டெயில் இன்வெஸ்டர் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நமக்கு இது தேவையில்லாத விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3% இருந்த அவங்க ஷேர 7% ஆக்கியிருக்காங்க. ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுக்குள்ளலாம் போறாங்கன்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஓகே. இந்த கம்பெனி பெட்டர் ஆகும்னு நினைக்கிறாங்களா? என்னன்னு தெரியல நமக்கு. உள்ள இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டும் நீங்க பாருங்க. HDFC, ஃபிராங்க்லின் ஃபோகஸ்டு, ரிலையன்ஸ், HDFC, ஃபிராங்க்லின், ரிலையன்ஸ், ICICI அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாடா மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா இது ஒரு ஓகே. இது அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு இது நல்ல கம்பெனியானா இல்ல. ஆனா இதுல மேஜரான இருக்க ஒரு காமெடி விஷயமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக். ஓகே. ஜெனரல் பப்ளிக் பார்த்தீங்கன்னா, 31% வச்சிருந்த அவங்க, ஓகே. லாஸ்ட் கொஞ்சம் வருஷமா என்ன பண்ணிருக்காங்க, நல்லா ஏத்தி 47% இப்போ ஓனர் ஆயிட்டாங்க. அதாவது எப்படி இருக்கு பாருங்க. ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர ஓகே. டெய்லி அந்த கம்பெனிய ரன் பண்ற ஓனரே ஷேர வந்து வானான்னு வித்துட்டு போயிருக்காரு. ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் ஷேர் வாங்குற பப்ளிக் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு இத நெறைய ஷேர் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ஒரு காமெடியான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. ஓகே. இதான் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர். ஓகே. சில சமயம் பார்த்தீங்கன்னா
எதை பண்ணக்கூடாதோ அதை நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஓகே. இந்த கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இட்ஸ் லாஸ் மேக்கிங், ஹெவி டெப்ட், அசட்டே வித்துனுக்குறாங்க, கடன் அடைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப நாளைக்கு இது தாக்கு பிடிக்க மாட்டதெல்லாம் ரொம்ப டவுட். சரி, இப்பதான் நம்ம என்ன பண்ணோம், ஷேர் பிரைஸுக்கு போனோம். ஓகே. ஷேர் பிரைஸ் இந்த கம்பெனி எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கலன்னா, ஆக்சுவலி இது வாங்கவே கூடாது இந்த கம்பெனி. ஓகேங்களா? ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த கம்பெனி பக்கம் போகக்கூடாது. ஓகே. ஸோ இவங்களோட பிஇ அப்படின்றது இருக்காது. ஏன்னா ப்ராஃபிட் பண்ணாதான் அந்த கம்பெனிக்கு பிஇ இருக்கும். இவங்க பிஇ இருக்காது. லாஸ்ட் 3 இயர்ஸ் பிஇயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்நார்மலா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒர்க்கே ஆகாது. சரி, பிரைஸாவது எப்படி இருக்கு, ஷேர் பிரைஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல பார்க்கலாம். 3 இயர்ஸ்ல மேசிவா மார்க்கெட் ராலி பண்ணும்போது இந்த கம்பெனி மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ராலி முடிஞ்ச உடனே இந்த கம்பெனி கீழயும் போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹70 இந்த ஆக்சுவலி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ₹26 இந்த கம்பெனி 70 போயிடுச்சு. 70 இந்த கம்பெனி 40க்கு வந்துச்சு. நீங்க கேட்கலாம், நான் 26க்கு வாங்கி நான் ஈஸியா நான் 70க்கு வித்திருப்பேனா? இது 26 தான் போகும்னு யாருக்கும் தெரியாது. இது 70 தான் போகும்னு யாருக்கும் தெரியாது. இது போன பிறகு தான் தெரியும் அந்த பிரைஸ தொட்டிருக்குன்னு. ஓகேங்களா? சரி, ஒருவேளை நீங்க 70ல வச்சிருந்து இது ஒரு 150 போயிருக்குமானா, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். அது கீழ் பக்கமா போயிருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாதுங்க. என்னன்னா, நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இந்த இண்டஸ்ட்ரி ஒரு 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 வொர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. அதுல இது ஒரு வீக் கம்பெனி அப்படின்ற மாரி தான் இருக்கு இது. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த கம்பெனி எதனா ஒரு பிரைஸ்ல வாங்கலாமா அப்புட்ன்னா, கிளியரா இத அவாய்ட் பண்ற மாரி இருக்கு. ஓகே. அட்லீஸ்ட் லாஸ்ட் 1 இயர் பிரைஸாவது பார்க்கலாம். 1 இயர்ல கிளியரா இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இத வந்து அன்ஃபேவரபிளான கம்பெனின்னு நல்லா இந்த பிரைஸ கீழ இறக்கிட்டாங்க. ₹43க்கு இத கீழ கொண்டு வந்துட்டாங்க. கிளியர்லி இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும்னாங்க, இது ஒரு அவாய்ட். ஓகே. லாஸ்ட் ஒரு மேக்ஸிமம் பீரியட் பார்க்கலாமே. அது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் குடுக்கும். 2006ல இருந்தே இந்த கம்பெனிக்கு கான்ஸ்டன்ட்டா ப்ராப்ளம் தான் இருக்குது. என்ன ஆகும்னா, ஒரு டைம் நல்லா பண்ணும். அப்படியே அந்த கம்பெனி இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. திரும்பவும் நல்லா பண்ணோம். திரும்பவும் அந்த கம்பெனி நல்லா இல்ல. இந்த இடத்துல விழுந்தது இந்த கம்பெனியோட ப்ராப்ளம் இல்ல. இது எக்கனாமிக் கிரைசிஸ். நீங்க இந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட பாருங்க. ஓகே. திருப்பி இந்த இடத்துலலாம் ஒரு கிரைசிஸும் இல்ல. எக்கனாமிக் கிரைசிஸ், எந்த ஒரு கண்ட்ரி கிரைசிஸும் இல்ல. அப்பவும் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ₹90ல இருந்து திருப்பியும் 17 வந்திருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து மேல போயிருக்கு. திரும்பவும் கீழ இருக்கு. இது எப்படின்னா வந்து இமயமலை மாரி மேல, மேல, மேல போயிட்டு, போயிட்டு கீழ, கீழ விழுது. ஆனா, இதுல நீங்க நடுவுல மாட்டுனீங்கன்னா இது கஷ்டம். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் இங்க வாங்கி இங்க விப்பேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையிலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட நீங்க வாங்கும்போதே இந்த நிலைமைக்கு வந்துரும். இந்த நிலைமைக்கு வந்துரும். நீங்க இங்க வாங்கி ஓகே, அது ₹48க்கு வாங்கி நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசியில ஒரு ₹60க்கு நீங்க விப்பீங்க. ஓகே. அதுவும் இது பேனிக்லாம் ஆயிடும். ஏன்னா இந்த கம்பெனி இது நம்மளால கரெக்ட்டா பிரெடிக்ட்டே பண்ண முடியாது இந்த கம்பெனியெல்லாம். ஓகேங்களா? இது வந்து லாட்டரி சீட்டு மாரி. ஓகே. ஆனா இதுல வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸும் இதுல ரொம்ப கம்மியான லாட்டரி சீட்டு மாரி. ஓகே. ஸோ கிளியர் கட்டா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வேணா சொல்லுங்க. இந்த கம்பெனி 40ல இருந்து இன்னும் மேல போகுமானா? இல்ல கீழ போகுமா? அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் இது எந்த பக்கம் வேணாலும் போலாம். ஆனா நாம இந்த ஷேர் பக்கம் போக்கூடாது. ஓகே. ஸோ ஓகே கைஸ். ஓகே. ஐ திங்க் ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ் பார்த்தோம். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஹேப்பி இன்வெஸ்டிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.